Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த குர்த்தியில் ஃபுல்லாக நெக்கில் ஃபுல்லாகவே ஸ்டோன் இருக்குது. இது எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்கு நார்மலாக ஆல்ரெடி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லைனிங் ரெடியாக இருக்குது. நம்ம ரெடி அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கோட வித் வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. எனக்கு இவங்களுக்கு கரெக்டாகவே இருக்குது. அதனால் எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணலை, அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா இல்லை ரொம்பவே லென்த்தாக இருந்துச்சுன்னா நடுவில் அந்த மெயின் கிளாத்தில் ஒரு 1/4 இன்ச் மாதிரி நடுவில் நீங்கள் க்ராஸாக பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ லைனிங்கை நல்லா சென்டரில் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக ப்ராப்பராக வச்சுட்டு நம்ம சுற்றி பின் குத்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். பட் நெக்கை அப்படியே பேக்கில் டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் ஒன்று போடுவோம் இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது. அந்த ஸ்டிச் வந்து போட முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வேறு இடத்துல போட போகிறோம். அதான் ஜஸ்ட் நான் அப்படியே ஸ்டிச் பண்ண அப்படியே உங்களுக்கும் யாருக்குன்னா காமிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் வீடியோவாக எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு அங்கே ஸ்டிச் பண்ணும்போது நான் அந்த கை வச்சு பார்த்தோம்னா எங்கெல்லாம் நமக்கு ஸ்டோன் இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம கை வச்சு டச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா துணி அப்படியே நீங்கள் பேக்கில் டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். பட் எப்படி வச்சாலும் தெரியாது, ஏன்னா ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்காங்க. இதே தச்சிருந்தால் உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் வந்து த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா அந்த கை வச்சு தான் எங்கெல்லாம் ஒர்க் இருக்குதுன்னு பார்த்து நான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் பண்ணி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக அப்படியே நெக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இடையில வந்து ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு சுற்றி இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு கரெக்டாகவே இருக்குது. ஆக்சுவலாக நேராக பார்க்க ரொம்ப நல்லா கிளிட்டராக தெரிஞ்சுது. ஃபோனில் அந்தளவுக்கு கிளியராக தெரியல. இப்போ இந்த இடத்த நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்கில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு சுற்றி இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். சுற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், கட் பண்ணிட்டேன். இப்போ லைனிங் அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்மளால் ஸ்டிச் வந்து போட முடியாது, ஏன்னா ஸ்டோன்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஒட்டியிருக்கு இல்லையா, போட முடியாது. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது அப்படியே நான் ஃப்ரண்ட்டில் டர்ன் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பின்னெல்லாம் குத்திக்கலாம். துணியை கொஞ்சம் நல்லா நீட்டாக வச்சுட்டு சுற்றிலும் பின் குத்திக்கலாம். இந்த சைடும் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஷோல்டரை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து பின் குத்திக்க போகிறேன். இதே மாதிரி நம்மளோட நெக்கோட டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு கீழே ஒரு 7 to 8 இன்ச் வரலும் வந்திருக்கு. அந்த இடம் வரலும் நம்ம சென்டர் பார்த்து இந்த பின் வந்து குத்திக்கணும். பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடம் வரலாம் எனக்கு டிசைன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பின் குத்திக்கிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து துணியாக டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இப்போ டிசைன் இருக்கா, இதை சுற்றிலும் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டால் இந்த இடம் நமக்கு விலகாமல் நல்லா நீட்டாகவே இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த டிசைனோட சென்டரில் லைனிங்கோட சென்டர் போர்ஷனும் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு பின் குத்திட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சிங்கிள் கைடு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு
இந்த டிசைன் ஒட்டின மாதிரியே இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். மோஸ்ட்டாக ஆரி ஒர்க் கூட நமக்கு நெக்கை சுற்றி டிசைன் இருக்குது டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாதுன்ற கேஸில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து துணி வந்து நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஸ்டோனை சுற்றி அப்படியே ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டு வரேன். கரெக்டாக இந்த கார்னரில் அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு சுற்றிலும் இதே மாதிரி ஸ்டிச் போட்டு வந்துட்டு நம்ம எப்போவுமே போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். துணி நல்லா நீட்டாக வந்திருக்கும் உங்களுக்கு. தெரியுதுங்களா? அந்த ஸ்டோன் ஒட்டின மாதிரியே ஸ்டிச் போடணும். இதே தான் ஆரி ஒர்க்லேயும் நீங்கள் ஸ்லீவ் கூட ரொம்ப ஒரு பார்டர் மாதிரி திக்காக ஒரு 4 இன்ச் அந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கும் சேம் இதே மாதிரி அந்த ஒர்க்கை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுட்டிங்கன்னா அதுவும் நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்லீவு. பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் போட முடியாது, அதனால இந்த எண்டில் போட்டிருக்கோம். பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.